மேம் ஸ்கின் டேக் டெர்மட்டாலஜி சைடில் வந்துட்டு எப்படி அது ஃபார்ம் ஆகுது மேம்? இதுக்கு வர ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெமிலியல், சின்ன குழந்தைங்கள்ல வராது. ஆஃப்டர் சம் 12 இயர்ஸ் 14 இயர்ஸ்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகலாம். நம்ம பிரெயின் என்ன சொல்லணும்னா இன்சுலின் இல்லை போல, அதனால நீ இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ் நிறையா செக்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான எபிடர்மல் growth ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு நிறையா செக்ரீட் ஆகிறனால அங்கே இந்த முடிச்சுகள் வந்து ஏற்படும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுக்கு முக்கியமான ரீசன். அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் லைக் பிசிஓடி. இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்டான ஸ்னேகவலி மேம் தான் இருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸ்கின் டேக் இது வந்து எல்லாருக்கும் பிறக்கும் போதே வராது. வளர வளர வந்துட்டு எங்கேயோ ஒன்று டெவலப் ஆகிடும், இங்கே வரும். சில பேருக்கு ஃபேஸ்லேயே வந்துட்டு வந்துடும். இதுக்கு நம்ம ஊரில் ட்ரெடிஷ்னலாக நிறைய மெத்தட்ஸ்லாம் வேறு யூஸ் பண்ணுறாங்க. கோயிலில் வந்துட்டு உப்பு போடுவாங்க, ப்ளஸ் வந்துட்டு முடியெலாம் கட்டி வைப்பாங்க, சூடுலாம் கூட வந்துட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போகுதான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்துட்டு டெர்மட்டாலஜி சைடில் வந்துட்டு எப்படி அது ஃபார்ம் ஆகுது மேம்? ஃபர்ஸ்ட் சரி, ஸ்கின் டேக் அப்படின்றது வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் எல்லாமே மரு தான். ஸ்கின் டேக் அப்படிங்கிறதும் மரு தான். வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய வாட்ஸ் சொல்லுவோம்ல, ஃபேஷியல் வாட்ஸ் ஃபேஸில் இருக்கும், அதுவுமே மருன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மச்சம் இருக்கும்ல, மச்சமே மருன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஊர்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே மரு கேட்டகரியில் தான் வரும். பட் ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்றது வந்து ஆக்ரோகார்டன் அப்படின்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வரலன்னா சில பேருக்கு ஃபேஸ், ஐஸ் சுத்தி நிறைய பேருக்கு இருக்கும், தென் கழுத்துல இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்பிட்ல இருக்கும், சில சமயம் கிராயின் ஏரியா, குளூட்டியல் ரீஜன்லயும் இது வந்து வரலாம். இது வரதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா, இது வந்து எடுத்த உடனே சின்ன குழந்தைங்கள்ல வராது. ஆஃப்டர் சம் 12 இயர்ஸ் 14 இயர்ஸ்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வர ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெமிலியல், உங்களுடைய அப்பாவோ அம்மா தாத்தா யாருக்காவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெமிலியலாக ஸ்கின் டேக்ஸ் வரலாம். பட் அந்த மாதிரி வர டேக்ஸ் வந்து டிபிஎன்னு சொல்லுவோம். அது மெயினாக கண்களை சுற்றி நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய ஏஜ்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி, அதுக்கப்புறம் இந்த இடம் நெத்தியில, இங்கே மூக்கு பக்கத்தில் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபெமிலியல் டைப் ஃபர்ஸ்ட். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, நம்மளுக்கு நார்மலாக நம்ம இன்சுலின் செக்ரேட் பண்ணுறோம், ஆனால் நம்ம பாடியால் அந்த இன்சுலினை வந்து செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. இது என்னென்ன சுச்சுவேஷனில் நடக்கும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாதப்போ நம்ம பிரெயின் என்ன சொல்லணும்னா இன்சுலின் இல்லை போல, அதனால நீ இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்ஸ் நிறையா செக்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான எபிடர்மல் growth ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு நிறைய செக்ரீட் ஆகிறனால அங்கே இந்த முடிச்சுகள் வந்து ஏற்படும். இது வந்து ஸ்கின் கலர்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாகவும் இருக்கும், சில இது ஃப்ளாட்டாகவும் இருக்கும், சில இது பிடங்குலேட்டட், அதாவது ஒரு ஸ்டாக் ஒரு ஸ்டெம் வச்சு அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்கிறது, கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகி ஜெயிண்ட் ஆக்ரோகார்டன் சொல்லுவோம். இவ்வளோ பெரிய சைஸ்லாம் கூட நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு கூட அது வந்து பெருசாக போகும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுக்கு முக்கியமான ரீசன். அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் லைக் பிசிஓடி. நெக்ஸ்ட் வந்து ஒபிசிட்டி, ரொம்ப வந்து உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கழுத்துல கருப்பு, ஃபேஸ்ல கருப்பு, ஆம்பெட்ல கருப்பு, அந்த மாதிரி அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனோட சேர்ந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் டேக்ஸ் வந்து இருக்கும். தேர்ட்லி வந்து இப்போ உங்க ஃபேமிலியில வந்து டயபெட்டிஸ் இருக்கு, வேற யாருக்காவது டயபெட்டிஸ் வீட்டில் இருக்கு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் லைக் ஒரு 25-30 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் போகிறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரல, ஆனால் யூ ஹாவ் குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போதும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் இது வரலாம், ஸ்கின் டேக்ஸ் வரலாம். ஃபோர்த் வந்து இப்போ நம்ம காமனாக இருக்கிறது எப்போவும் சொல்கிறது தான் செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல். உட்காந்துட்டே வேலை செய்கிறோம், 9 ஹவர்ஸும் உட்காந்தே வேலை செய்கிறோம், எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை. ஆஃப்டர் 25 we have to start working out, ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ், எதுவுமே இல்லை, நம்ம செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல், உட்காரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம், இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கின் டேக்ஸ் வந்து வரலாம். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னதுக்கு நம்ம ஊரில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இதை வச்சுக்கலாமா இல்லை கண்டிப்பாக அது ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா? இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1-2 சில பேருக்கு கண்டிப்பாக அது ஏஜிங் ப்ராசஸ்னாலையும் சில சமயம் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண போகிறது கிடையாது.
ஆனால் உங்களுக்கு மல்டிப்புளாக வருது, நிறையா இருக்குது அப்படிங்கிற போது நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஸோ வந்து கைகளில் ஃபுல்லாக இருக்குது, எப்போ வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி வருவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஃபேஸினுடைய இதுவே தன்மையே போகும்போது வருவாங்க. செகண்ட் விஷயம் வந்து கழுத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செயின் மாட்டும், அதனால அவங்களுக்கு அப்பப்போ அது வந்து இழுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து அந்த செயின் மாட்டும் போது பெயின் இருக்கும். அடுத்து இரிட்டேட் ஆயிருச்சுன்னா, நம்ம ஏதாவது க்ரீம்ஸோ இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், தலை வரும்போது அது நம்மளுக்கு இழுத்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெயின் அண்ட் இரிட்டேட் ஆகும்போது நம்ம அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ்ல தான் வந்து எடுத்துக்குவாங்க மெயின். ஓகே மேம், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? சின்ன ஒரு க்ரீம் போட்டாவே போயிடுமா, இல்லை ஒரு சர்ஜிக்கல் மெத்தட் மாதிரி தான் போயிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணணுமா மேம்? யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அண்டர்லைங் ஈட்டியாலஜியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணணும். ஒபிசிட்டி இருக்குன்னா நீங்கள் வெயிட் லாஸ் போகணும், ஜங்க் ஃபுட்ஸ் குறைக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா அது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங், அதாவது சும்மா நம்ம ஃபோன்லாம் பேசிட்டு நடக்காமல் நல்ல ஒரு ஆக்டிவான வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் அட்லீஸ்ட் இனிஷியேட் பண்ணணும், அப்போ தான் இது திரும்ப வராமல் இருக்கும். இதுக்கு வந்து க்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த வாட்டர்ன்னு சொல்கிற மருவுக்கு வந்து நம்ம க்ரீம்ஸ் எல்லாமே கொடுப்போம். வைரல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு நம்ம கொடுப்போம். ஆனால் இதுக்கு வந்து க்ரீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. யூஸ்வலி இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நிறைய பேர் நம்ம கிளினிக்ஸ்க்கே வந்து இது ஆசிட்ஸ் மாதிரி சாலிசிலிக் ஆசிட்லாம் போட்டுட்டு வருவாங்க. பட் அது எல்லாமே ஸ்கார் ஆக்கிடும். ஃபேஸ்லலாம் நீங்கள் அது போடவே கூடாது. ஃபேஸில் ஆகக்கூடிய ஃபேஸ் வந்து இட்ஸ் வெரி டெலிகேட் அண்ட் தின் ஸ்கின். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்கார் ஏற்படுத்திடும். அதனால அது அங்கே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எய்தர் ஹைஃப்ரிகேட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், நம்பிங் க்ரீம், டாபிக்லாம் நம்பிங் அனஸ்தட்டிக் க்ரீம் போட்டுட்டு அதை வந்து அவங்க வந்து ப்ரிசைஸாக ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 7 days to 10 days ஹீல் ஆகிடும். இல்லைனா லேசர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முடி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அகர்பத்தி வச்சு சூடு வைப்பாங்க, இந்த மாதிரிலாமும் வருவாங்க. பட் முடி கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேக்கும் கட்டுவாங்க, மச்சத்துக்கும் கட்டுவாங்க. அதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் முடியோ த்ரெட்டோ கட்டும்போது அந்த நான் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டெம் இருக்கிற டைப்ல வந்து அதனுடைய பிளட் வெசல் வந்து கட் ஆயிரும், பிளட் சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அக்யூட்டா ஒரு பெயின் ஏற்படும். அந்த பெயின் ஏற்பட்டு தான் விழும். சரிங்களா? அது வந்து கட்டுவாங்க, அது நெக்ரோஸ் ஆகி அந்த டிஷ்யூவே நெக்ரோஸ் ஆகி விழும். ஸோ அதுவும் உங்களுக்கு தழும்புகள் ஏற்படுத்தலாம். பட் இப்போ இருக்கிற ப்ரிசைஸ் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து ஹைஃப்ரிகேட்டரோ இல்லை லேசரோ இது பண்ணும்போது அதனுடைய ஹீலிங் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வர கேள்வி வந்து, நம்ம இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் திரும்ப வருமா அப்படின்னு. நீங்கள் இந்த மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப 1-2 வரதான் செய்யும். வந்ததும் வந்துட்டு பெருசாயிட்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பெருசாகும். ஸோ இதுதான் இதனுடைய தன்மை. இதை நம்ம ஏர்லியாகவே நம்மளுடைய ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நிறையா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே வந்து நிறைய விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லைனா திரும்ப வரதுக்கான சான்சஸ் உண்டு. மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம ஊரில் வந்துட்டு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.